ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம லன்ச் ரெடி பண்ணலாம். அடுப்பில் வந்து உலைக்கு தண்ணி வச்சாச்சு. அரிசியெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து என்ன லன்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி போட்டு காரக்குழம்பு, நெத்திலி போட்டு வைப்போம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் பொரியல், பீட்ரூட் வந்து என்னோடய பாப்பாவுக்கு. இது எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவரை நல்லா கட் பண்ணிவிட்டு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு ஹாட் வாட்டரில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளேயே வந்து முள்ளங்கி கட் பண்ணிக்கலாம். முள்ளங்கி வந்து எலசாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால சரி சீக்கிரமாக வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ல, இல்லைன்னா முத்தி போயிடும். சரி அதனால தான் இன்றைக்கி வைக்கலான்னு சொல்லி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட வந்து பொட்டேட்டோ வந்து 2 போட்டுக்கலாம். இந்த குழம்பு வந்து சிம்பிள் தான், ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் வெந்தயம் போட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கறி லீஃப் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட வந்து முள்ளங்கியும் பொட்டேட்டோவும் போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு, தக்காளி போடக்கூடாது, அதுக்கப்புறம் தான் போடணும். அதுக்கப்புறம் வந்து வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போட்டு நல்லா பெரட்டிட்டு தண்ணி வேணுங்கிற அளவு ஊற்றி நல்லா வேக வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும். கடைசியில் வந்து கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன். புளியை கரைச்சி அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நெத்திலி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், நெத்திலி போட்டுட்டா குழம்பு ரெடி ஆயிரும். இது வந்து காலிஃப்ளவருக்கு தான். இதுவும் சிம்பிள் தான், ஆனால் ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக ஆனியன் மட்டும் தான் தேவைப்படும், தக்காளியெல்லாம் தேவைப்படாது. எண்ணெய் ஊற்றி அது கூட வந்து ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட வந்து பச்சை மிளகா, வெங்காயம், கறி லீஃப் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவரை வந்து அதில் போட்டுட்டு நல்லா வதக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வரமிளகாத்தூள் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், வரமிளகாத்தூளும் மல்லித்தூளும் போட்டால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து சாப்பாடும் வெந்துருச்சு, அதையுமே வடித்து விட்டாச்சு. இப்போ வந்து நெத்திலி தான் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட்டில் குழம்பும் கொதிச்சிருச்சா, சரி இதை க்ளீன் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு நம்ம கழுவிட்டு போட்டுடலாம். இந்த சைடில் வந்து காலிஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதம், காலிஃப்ளவரு பொரியல், அதுக்கப்புறம் வந்து நெத்திலி குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னோடய பாப்பாவுக்கு. இவ்வளோ தான் நம்ம வீட்டோட லன்ச்சு. புதுசாக யாராவது